10ஆம் வகுப்பு படித்த ஜோவிற்கு கணிதம் வரும் அளவுக்கு ஆங்கிலம் வராது. அதனால் அவன் ஆங்கிலத்தில் மிகவும் குறைவான மதிப்பெண்களையே பெற்று வந்தான். சில நேரங்களில் அவன் ஆங்கிலத் தேர்வில் தோல்வியையும் தழுவினான். ஒரு நாள் அவனுடைய வகுப்பில் ஆங்கிலத் தேர்வு நடைபெற்றது. தேர்விற்கு ஜோ நன்றாக படித்து வந்திருந்தாலும் தேர்வு நேரத்தில் அவனுக்கு எதுவுமே ஞாபகம் வரவில்லை. இதற்கு நடுவில் அவனுக்கு பக்கத்து இருக்கையில் அமர்ந்திருந்த அவனுடைய நெருங்கிய நண்பன் மில்டன் தேர்வினை நன்றாக எழுதுவது அவனுக்கு தெரிந்தது. அவனை பார்த்து அப்படியே எழுதிவிட்டால் தேர்வில் வெற்றி பெற்று விடலாம் என்ற எண்ணமும் ஜோவின் மனத்தில் தோன்றி மறைந்தது. உடனே அவன் தன் நண்பன் மில்டனின் விடைத்தாளை பார்த்து வேக வேகமாக எழுதினான். அதை ஜோவின் வகுப்பு ஆசிரியை பார்த்து கொண்டுதான் இருந்தார். ஆனாலும் ஜோவின் நேர்மை அவருக்கு தெரியும் என்பதால் எதுவும் செய்யாமல் அமைதியாக இருந்தார். தேர்வுக்கான நேரம் முடிந்ததும் வகுப்பு ஆசிரியை எல்லாரிடமிருந்தும் விடைத்தாளை வாங்கி கொண்டிருந்தார். அவர் ஜோவிடம் வந்தபோது அவன் தனது விடைத்தாளை 2ஆக கிழித்து வைத்திருந்தான். ஜோ, உனக்கு என்ன ஆயிற்று என்று வகுப்பு ஆசிரியை அவனிடம் கேட்டபோது அவன் அழுது கொண்டே, தேர்வில் நான் பார்த்து எழுதிவிட்டேன், அதனால் மனசாட்சி உறுத்தியதால் கிழித்து விட்டேன் என்றான். இதற்கு ஜோவின் வகுப்பு ஆசிரியை அவனிடம், நீ தேர்வில் வேண்டுமானால் தோற்கலாம், ஆனால் உனக்கு வந்த சோதனையில் நீ வெற்றி பெற்று விற்றாய் என்று அவனை மனதார வாழ்த்தினார். ஆம், நாம் ஒவ்வொருவரும் நமக்கு வரும் சோதனையை வெற்றி கொள்ள வேண்டும். அதுவே நமக்கு நல்லது. நேற்றைய முதல் வாசகத்தின் தொடர்ச்சியாக இன்றைய முதல் வாசகம் இருக்கின்றது. நேற்றைய முதல் வாசகத்தில் சோதிக்கப்படும் போது மன உறுதி உண்டாகும் என்று யாக்கோபு சொல்லுகிறார். இன்றைய முதல் வாசகத்தில் சோதனையை மன உறுதியுடன் தாங்கோர் பெயர் பெற்றோர் என்கிறார். இயேசுவே சோதிக்கப்பட்டார் எனில் சாதாரண மனிதர்களாகிய நாமும் சோதிக்கப்படலாம். ஆனாலும் நமக்கு வருகின்ற சோதனையை நாம் மன உறுதியோடு தாங்கிக் கொள்ள வேண்டும். இங்கு யாக்கோப்பு சொல்லும் இன்னொரு முக்கியமான செய்தியையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். அது என்னவெனில், சோதனை கடவுளிடமிருந்து அல்ல, நமது சொந்த தீய நாட்டத்திலேயே வருகின்றது என்பது. பலருக்கு இந்த தெளிவு இருப்பதில்லை. அதனாலேயே அவர்கள் கடவுளை கண்ட மேனிக்கு சபிக்கின்றார்கள். ஆகவே நாம் சோதனையில் விழுந்து விடாமல் மிகவும் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். நற்செய்தியில் இயேசுவின் சீடர்கள் அவர் மீது நம்பிக்கை வைக்காமல் நம்பிக்கையின்றி இருப்பதை காண முடிகின்றது. இதுவும் ஒரு வகையான சோதனை தான். எனவே நாம் எவ்விதமான சோதனையிலும் விழுந்து விடாமல் சோதனையை தாங்கிக் கொள்ளும் மன வலிமையை பெற்று பேறு பெற்றோர் ஆவோம். சோதனைகளை வெல்வதே ஒவ்வொருவரின் லட்சியமாக இருக்க வேண்டும். இனிமேலும் சோதனைகள் கடவுளிடமிருந்து வருகின்றன